அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிறுகதை பற்றி பார்க்கலாமா? இன்றைக்கி நான் பேசுகிறக்காக எடுத்த கதை நம்ம பிணையல் சிறுகதை தொகுப்பில் வந்த முல்லைச்சிரிப்பாலே பாபு கனிமகன் எழுதிய சிறுகதை. நான் வாசித்த சிறந்த சிறுகதைகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த கதையின் நாயகனாக, கதையின் களமாக இவர் எடுத்திருக்கிறது இதுவரைக்கும் நான் இந்த இதை வேறு எந்த சிறுகதைகள்லையோ இதுலேயோ பார்த்ததில்லை, படித்ததில்லை, நான் அறிஞ்ச மட்டும். அதனாலே இது ரொம்ப ஆர்வமாக படிக்க தோணுச்சு. அதை விட அந்த எழுத்து நடை என்னை வாசிக்கிறதுக்கு அவ்வளோ உள்ளே இழுத்துட்டு போச்சுன்னே சொல்லலாம். அப்படி அழகாக எழுதியிருக்கிறாரு பாபு கனிமகன். அதுவும் அந்த ரூமில் மன்னர் உடைய கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறார் பாருங்க, அவர் தான் என் முதலாளி அப்படின்னதும் இப்படி தான் கதை தொடங்குது. அப்படி சொல்லவுமே யாரோ அவருடைய தொழிலாளி தான் பேசுகிறாரு போல் அப்படின்னு நினச்சா வாசிக்க தொடங்கும்னா, இதை பேசுவது பூராமல் யாருன்னா சிரிப்பு தன்னுடைய முதலாளியாக ஒருத்தரை கருதி கொண்டு சிரிப்பு தன் முதலாளியை பற்றி அவருடைய கதையை சொல்லிட்டு வருது. சிரிப்பு வித்தியாசமாக தொடங்குதில்ல. என்னுடைய முதலாளி அவர் ஒரு தொழிலாளி. அவர் என்ன வேலை பார்க்குறாரு தெரியுமா? சிரிக்காமல் இருக்கணும். கேட்டால் உங்களுக்கு சிரிப்பு வருதா? உண்மையிலே சிரிக்காமல் இருக்கிறது தான் அவருடைய வேலை. யார் என்ன செஞ்சாலும் சிரிக்காமல் அசையாமல் நின்று இடத்துலையே நிற்கணும், மணிக்கணக்காக நிற்கணும். அதுதான் அவருக்கான வேலை. நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, இந்த பூங்காக்கள், அது அம்யூஸ்மெண்ட் பார்க்குன்னு சொல்லுவாங்களே, அங்கெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் நிற்க வச்சுருக்குறாங்கல்ல, அவர் தான் கதையின் நாயகன். ஆடாமல் அசையாமல் சிரிக்காமல் ஒரே இடத்துல நிற்கணும். அப்போ காலையில் 10 மணிக்கு போய் நிற்கிறவருக்கு மதியானம் 1 மணி வரைக்கும் அப்படியே நிற்கணும். 2 மணி வரைக்கும் இடைவேளை. அப்புறம் 2 மணிக்கு நின்னால் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நிற்கணும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஓய்வு. அதுக்கப்புறம் நைட்டு 10 மணி வரைக்கும் நிற்கணும். ஆடக்கூடாது, அசையக்கூடாது, சிரிக்கக்கூடாது, சிரிக்காமல் இருக்கணும். இதுக்கு அவர் கொடுக்குற சம்பளம் 500 ரூபா ஒரு நாளைக்கு. வேலைக்கு வந்த புதுசுலலாம் இந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் என்னை கழட்டி விட்டுருவார். வேலை முடிஞ்சதும் என்னை சேர்த்துக்கிடுவார். சிரிப்பு சொல்லுது, என்னை கழட்டி விட்டுட்டு வேலை முடிஞ்சதும் என்னை சேர்த்துக்கிடுவார். இப்போல்லாம் அப்படி கிடையாது. என்னை திரும்ப சேர்த்துக்கிறதே இல்லை. திரும்ப சேர்த்துக்கிறத விடுங்க, நானே அவர் பக்கத்தில் போனாலும் கூட என்னை பார்த்து பதற ஆரம்பிச்சிடுறாரு. நான் போனால் போதும். அப்படி தான் இப்போ என் நிலமை அவர்கிட்ட இருக்குது. அவர் திரும்பும்போது பாருங்களேன், அவர் முகத்தை இந்த திரும்புகிறார் பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ படபடப்பு என் நேரமாக அவருக்கு, பதட்டம். இதுவாக அவர் என் முதலாளி பேர் சிராஜ். சிராஜ்னா அரபியில் பிரகாசம்னு அர்த்தம். உண்மையும் அதுதான். அப்படி பிரகாசமாக இருக்கிறவர் தான் அவர். புன்னகை மன்னன். மலையாள நடிகர் பிரேம் நசீர் மாதிரி இருப்பார். பார்க்கும்போது ரோஸ் கலரில் இருப்பார். சுண்டி விட்டால் ரத்தம் வரும். இளமையில் அவரை நடந்து போனார்னா அவரை வம்புழுக்காத குமரி பெண்களே கிடையாது. இவரும் ரெட்டை முடி வசம்லாம் பேசி பெண்களை மயக்கிற அளவுக்கு ஒரு வாலிப துடிப்பாக இருந்த ஒரு மனுஷன்தான் இந்த சிராஜ். அப்படி இருந்த சிராஜ் ஊர் சிவகங்கை ஏரியா எலச பஞ்சம் பிழைக்க மெட்ராஸுக்கு வந்திருக்காரு. மெட்ராஸில் வேலைக்கு வந்தவர். மெட்ராஸில் இந்த வேலை கிடச்சி பார்க்குறாரு. 2000 ரூபா வாடகையில் உள்ள ஒரு வீடு. பேசவும் பழகவும் ஜாலியான ஆளாக இருந்தவரை வினையாக இந்த வேலை இப்படி மாற்றி விட்டுருச்சு அப்படின்னு சிரிப்பு சொல்லிட்டு வருது. இப்படி இருந்த மனுஷன் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நிற்கணும், சிரிக்காமல் அசையாமல் நிறுத்தணும். கண்ணை கூட சிமிட்டக்கூடாது, காலை இங்கிட்ட அங்கிட்ட ஆட்டக்கூடாது, உடம்புல ஒரு பாகம் ஆடக்கூடாது. ஆடுனா போச்சு. இந்த தொழில் செய்ய நிறைய பேர் வந்தாங்க. ஆனாலும் தொடர்ந்து அவங்களால சரியாக செய்ய முடியலை. அதுக்கப்புறம் இவர் தான் வந்திருக்காரு. இவரை யாராலையும் சிரிக்க வைக்க முடியலை. அப்போ இவரை சிரிக்க வச்சா 1000 ரூபா பரிசு அப்படின்னு இவருடைய கம்பெனி முதலாளியை அறிவிச்சிருக்கிறார் அப்போ அந்த காலத்துலேயே. ஆனால் அதுக்கப்புறம் இவருக்கு அழுத்தம் அதிகமாகி போச்சு. சிரிக்கவே முடியாமல் கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா சிரித்தாருன்னா இவருடைய சம்பளமும் போயிடும், அபராதமும் ஆகி போகும். அதனால் சிரிக்காமல் இருக்கணும். 1000 ரூபா அப்படின்னு அவங்க அறிவித்தது இவருக்கு ஒரு அழுத்தம்தான். இப்போ 25 வருஷமாச்சு. இப்போ பரிசு அவங்க கூட்டிட்டாங்க. சிரித்தா 10,000 ரூபா பரிசு, யாரையாவது இவரை சிரிக்க வச்சுட்டா. ஆனால் அதை வாங்க இன்னும் ஒரு வயலும் பிறக்கலை. ஏன்னா என் முதலாளி சிரிக்கவும் மாட்டார், ஆட மாட்டார், அசைய மாட்டார். அவர் காலை பாருங்களேன், சிரிப்பு பேசுதான். அவர் காலை பாருங்களேன், ஒரு 10 பாம்பு குட்டி சுற்றி கிடக்கிற மாதிரி இருக்கா, வெரிகோசிஸ் வே.
அந்த நோய் வந்துருச்சு அவருக்கு. நின்றுட்டே இருக்கிறனால இதயம் பலவீனமாயிருச்சு. அவர் நடையெல்லாம் மந்தமாயிருச்சு. இந்த ராஜா கிரீடத்தை மாட்டி கம்பீரமாக அவர் தலையை நிமித்தி நிற்கிறப்ப இருக்கான் பிடிச்சிக்கிட்டு வரப்பா தான் நிற்பார். ஆனால் இறங்கி நடந்து போகும்போது அவ்வளோ மந்தமாக போவார். கிட்டத்தட்ட புணம் மாதிரி தான் அவர். என்ன மூச்சு உள்ளே போயிட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஆனாலும் இந்த மனுஷ பயிலுக ரொம்ப மோசம். எதெல்லாம் ஒரு நேர்மை இருக்கணும் இல்லையா? அந்தால சிரிக்க வைக்கணும், இல்லை அசைய வைக்கணும், அதுதானே போட்டி. ஆனால் நம்மளால் இது வரையும் எவனுமே ஜெயிச்சதில்லை, ஜெயிக்க முடியாது. அது தெரிஞ்ச பின்னாடி ஒவ்வொருத்தரும் அங்கே செய்கிற அட்டகாசம் பாருங்கள் அப்படின்ட்டு இந்த இந்த மனிதர்களை சிரிக்க வைக்கிறேன்ற பேரில் இந்த வந்து பார்க்குற பார்வையாளர்கள் செய்கிற விஷயத்த ரொம்ப பதிவு பண்ணியிருக்காங்க. படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சிலர் வருவாங்க, ஜோக் சொல்லுவாங்க, கோனிங் சேட்டை பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. முடியாதுன்னு தெரிஞ்சு தோல்வியை ஒத்துக்கிட்டு அவரை பார்த்த வியப்போடு போயிடுவாங்க. ஒரு சில பேர் மட்டும் நியாயமான மனுஷங்களாக இருப்பாங்க, மனசாட்சி உள்ளவங்க. ஒரு மனுஷனை இப்படி காட்சி பொருளாக்கி கேலிக்க உள்ளானவராக்கி அந்த வருமானத்தை வச்சு என்னத்தை சம்பாதிக்கிறாங்களோ, இதை போய் எதுக்கு சிரிக்க அவருக்கு சிரிப்பு காட்டி இது பண்ணணும் அப்படின்னு ஒரு சிலர் நியாயமாக இருந்துடுறாங்க. ஆனால் ஒரு சிலர் இவருக்கு போட்டியாக வருவாங்க. ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தேன் அப்படின்னு இங்கே எழுதியிருக்கிறாரு. கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவனா இருப்பான், ஒரு ₹1,00,000 சம்பளம் வாங்குறவனா இருப்பான், குடும்பம் குட்டியோடு தான் வருவான். ஆனால் இவரோட போட்டிக்கு போடுவான். இவரு கூட கொஞ்சமாவது முன்னாடி சிரித்ததுக்கான ரேகை முகத்தில் இருக்கும், அவங்களுக்கு அந்த அடையாளம் கூட இருக்காது. அவங்க இவரை படுத்துகிற பாடு ரொம்ப மோசமாக நடந்துக்குவாங்க. அவரை திட்டுவாங்க, கேட்கவே முடியாத சொற்களால், வார்த்தைகளில் கெட்ட வார்த்தையை சொல்லி அவரை திட்டுவாங்க. ஏதாச்சும் ஒன்றுக்கு அவர் பதில் வினை கொடுத்துருவார், ஏதாச்சும் செஞ்சிருவார் அப்படின்னு பரிசை வாங்கிடலான்னு. இப்படி அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இது யாரும் தடுத்தாலும் அடங்க மாட்டாங்க. எல்லாத்தையும் அவர் பொறுத்துக்கிட்டு இருப்பார். அசைஞ்சால் வேலை போயிடும் இல்லையா? என்ன செய்ய, ஒரு சிலரோட வறுமை சிலருக்கு இலக்காரமாகவும் எகத்தாளமாகவும் ஆயிடுது அப்படின்னு சிரிப்பு சொல்லு. இப்போ இது மாதிரி எதை செஞ்சாலும் மற்றவங்க பொறுத்து போகணுன்றது தான் பொதுவாக எல்லாருடைய ஆழ்மன விருப்பமாகவும் இருக்குது. முதலாளிகள் இந்த மாதிரி பொம்மை மனிதர்களை தான் பொம்மை மாதிரி நிற்கிற மனிதர்களை தான் வேலைக்கு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதிகார வர்க்கம் ஆளும் வர்க்கமும் இப்படித்தான் இருக்குது. குடும்ப உறவுகளில் கூட அப்படித்தான். எத்தனையோ பெண்கள் பொம்மை மனுஷிகளாக தான் வாழ்ந்திருக்காங்க. இப்போல்லாம் பெண்கள் அப்படி கிடையாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் என் முதலாளி சிராஜ் மாதிரி பொம்மை மனுஷங்களாக இருக்கிறாங்க, இருக்க பழகிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்ல வந்தேன்னு சிரிப்பு சொல்லுது நமக்கு. இந்த மனுஷனுக்கும் வேறு வேலையெல்லாம் கிடைக்காமலாம் இல்லை. கம்மியான சம்பளம்னாலும் மரியாதையான வேலையை பார்த்துட்டு இருந்துருக்கலாம். ஆனால் போக மாட்டார். ஏன்னா சிராஜ் ஒரு கருணை செஞ்சோற்று கடன் தீர்க்கிறாராமா. மெட்ராஸுக்கு பொழப்பு தேடி வந்தப்போ இந்த முதலாளி தான் ஆதரவு கொடுத்தாராம். அதனால் உசுறு வந்துட்டையும் இங்கே தானே முடிவு பண்ணிட்டார் என் முதலாளி சிராஜ். இந்த நிறுவன முதலாளிக்காக ஒரு தயவு தாட்சியம் வேணாமா? 25 வருஷமாக வேலை பார்க்குறானே, அவன் கொஞ்சம் விசுவாசமாக இருக்கான். இவ்வளோ விசுவாசமாக இருக்கானே, கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி கொடுப்போம் பார்க்குறான்னா இசியாது. கொஞ்சம் கூட அந்த மனுஷன் இசிய மாட்டான், கஞ்ச பய அப்படின்னு இந்த சிரிப்பு தன் முதலாளியவும் திட்டுது. ஆனால் எல்லா மனுஷங்களும் அப்படி இல்லை. ஒரு சில மனுஷங்க இவர் கூட இன்னும் ஃபோட்டோ எடுப்பாங்க, எடுத்துகிட்டு பணம் கொடுப்பாங்க, அன்பளிப்பு கொடுப்பாங்க. சிலர் 5000 கூட கொடுத்துருக்காங்க. ஒரு சினிமா ப்ராப்ளம் பார்த்துட்டு காசு மாலையே போட்டார். ஆனால் பணமாக இருக்கிற பட்சத்தில் அதில் 25% இந்த கம்பெனிக்கு கட்டிடணுமா. இந்த இதை வாசிக்கும்போது ரொம்ப நொந்துட்டேன் நான். அவருக்கு வர்ற பரிசு அன்பளிப்பு ஏதோ பணமாக கொடுத்தா அதில் வர்ற 25% கம்பெனிக்கு கட்டணுமா. 1000 1000க்கு மேலேனாலே பங்கு பிரிக்கணும். 1000க்குள்ளே வந்தால் தான் அவருக்கு மொத்தமாக வரும். இது எவ்வளோ பெரிய கயமத்தனம் அப்படிங்கிறார். இந்த வேலையை செய்கிறக்கா என்னுடைய முதலாளி அதான் சிராஜ் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காரு தெரியுமா? அவரோட அழகை இழந்திருக்கிறார். அழகாக இருந்தாலும் எல்லாத்தையும் இழந்திருக்கிறார். செருப்பே இழந்துட்டு செத்து போனவனாட்டம் நிற்கிறார். அப்போது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது ரொம்ப வருத்தமான சம்பவம். ஒரு நாள் தன் பிள்ளைகளும் மனைவியும் இந்த இதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டனா, நீங்கள் வாங்க ஓய்வு நேரத்தில் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவங்க கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் இவர் பணியில் இருக்கிறனால அப்படியே நிற்கிறார், அசையாமல் சிரிக்காமல். அந்த நேரத்தில் 2 பேர் அவரை இந்த மாதிரி ரொம்ப வக்கரத்தோடு அந்த மனிதர்களை கேவலப்படுத்துவாங்கள்ல, அந்த மாதிரி 2 பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. காலேஜ் பசங்க மாதிரி இருந்துக்கிட்டு
ஆனால் அதை இவரால் எதுவுமே செய்ய முடியும் அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க செஞ்ச கேலியும் கிண்டலும் அதுவும் குடும்பத்துக்கு எதுக்கவே இப்படி பண்ணது ரொம்ப அவருக்கு தாங்க முடியல. கடைசியில் வேலை முடிஞ்சு திரும்பி போகும்போது மனைவி மகளும் அவர் முன்னாடி நிற்க அவர் அப்படியே திரும்பி தன்னுடைய நண்பர்கள் பக்கம் பார்க்குறாரு. எல்லோரும் தலையை குனிஞ்சுக்கிட்டாங்க, சே இப்படி ஆகிப்போச்சு நிலமை அப்படின்னு. அவங்க மனைவி முந்தானையில் முகத்தை மூடிக்கிட்டு அழுக, மகளுக 2 பேரும் கட்டி பிடிச்சி அப்பாவை அழுதுட்டாங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுறதை எக்காரணம் கொண்டு தான் குடும்பம் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தார். ஆனால் அது கூட கொடுத்து வைக்கல, குடும்பமும் பார்த்துட்டாங்க. ரணம், அவர் மனசு பூரா ரணம். ஒருத்தரை என்ன வேலைனாலும் கொடுத்து வேலை வாங்கலாம், நான் ரூபா தரேன் 4 அடி விட வாங்கிக்கன்னு சொல்லலாம். ஆனால் கேவலப்பட்டு மான மரியாதை இழந்து சொரணை இல்லாமல் 4 பேர் முன்னாடி நின்னா தான் உன் பொழப்பு ஓடுதுங்கிறது மனிதாபிமானமே இல்லாத செயல். எந்த விலங்கினத்துலேயும் பறவையினத்துலேயும் இந்த மாதிரி இருக்கிறதில்ல. அது எப்படி அதில் இருக்கும்? மனுஷனுக்கு தானே அறிவு இருக்குது, அவன் தானே அறிவுனால எல்லா அழிவையும் கொண்டு வருவான். இதுதான் அவர் வீடு, வாடகை வீடு. இந்த சின்ன ஓட்ட வீட்டில் தான் அவரோட வாழ்க்கை. வேலை விட்டு வந்த கையோடு குளிப்பார், குளிச்சுட்டு அவரோட மனைவியோடு பேசிகிட்டு இருப்பார். ரொம்ப கொஞ்சம் உடைந்தே போனேன் இந்த இடத்துல. அவர் மனைவியோடு பேசிக்கிட்டு இருப்பாருன்னா மனைவிட்ட பேசுவார் போல் சந்தோஷமாக மனுஷன் நினச்சேன். அதாவது இங்கே வந்து இம்புட்டு நேரம் எப்படி அங்கே நின்றுக்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரி நிழற்படத்தில் இவர் மனைவி ஆடாமல் அசையாமல் நிற்பாங்க. மனைவியோட உருவத்துக்கு முன்னாடி நின்று மனசில் உள்ள எல்லாத்தையும் கொட்டுவார். அதுக்கு மனைவி பதில் தர்றாங்கன்னு இவருக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா இவங்க மனைவி 2 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. இன்னொரு பழைய புகைப்படம் ஒன்று இருக்குது. அதில் அவருடைய மனைவி பக்கத்தில் இவர் சிரித்த மாதிரி நிற்பார். அது நல்லா சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அதையே இவர் பார்ப்பார். பார்க்கும்போது இவரை பார்த்துட்டு மக்கள் கூட்டம் எப்படி ஆச்சரியப்படுதோ அதே மாதிரி அவருடைய பழைய படத்தை பார்த்து அவர் ஆச்சரியப்படுவார். இவர் முன்னாடி எப்படி எல்லாரும் சிரிக்க வைக்க முடியாமல் தோற்று போகிறாங்களோ அதே மாதிரி தனக்கு முன்னாலேயே அவர் தோற்று போய் நிற்பார். அந்த நேரத்தில் அவர் பக்கத்தில் உன்னிப்பாக கவனித்தா ஒரு உலை கொதிக்கிற சத்தம் வரும் பார்த்தீங்களா? அது அந்த சத்தத்தை கேட்கலாம் பக்கத்தில் போய் நின்று. அது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது அப்படின்னு இந்த சிரிப்பு சொல்லுது. ஒன்றே அவர் முதலாளிகிட்ட அவர் கேட்ட அனுமதி, வெள்ளிக்கிழமை மட்டும் நான் தொழுவுறதுக்கு அனுமதி வேணும்னு வாங்கி வெள்ளிக்கிழமை மட்டும் தவறாமல் தொழுவுருவார். சில நேரம் குரான் ஓதுவார். சின்ன வயசில் சில சேட்டை எழுந்திருக்கலாம், ஆனால் இப்போ யாருக்கும் எந்த கெடுதி நினைக்கிறதில்ல. ஆக மக்களே, இப்போ எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேலை வந்திருக்குன்னு சிரிப்பு சொல்லுது. அப்போ நான் சிரிக்க போகிறாருன்ற மகிழ்ச்சி எனக்கும் இந்த கதையை முடிக்கும்போது வந்துச்சு. அது பெரும் மகிழ்ச்சியாகவே முடிஞ்சிச்சு. எனக்கு சிரிக்க அவர்கிட்ட வேலை வந்திருக்கு, அது எதுக்குன்னு தெரியல, நின்று நீங்களே பாருங்கள் அப்படிங்கிறது சிரிப்பு. நன்னா அப்படின்னு குரல். அடதே யார் ஜோரா குட்டியா? வாய் நிறைய சிரிப்புடன் பேத்தியை தூக்குறாரு சிராஜ். நன்னான்னு இன்னொரு சத்தம். அடா அதிரா குட்டியா, 2 பேரும் எப்போ வந்தீங்க? 2 பேத்தியில் வந்திருக்காங்க. அஸ்லாம் அலைக்கும் அத்தா அப்படின்னு சித்ரா மகள், இது சிராஜின் மகள் சிபாரா வந்து அஸ்லாம் அலைக்கும் அத்தா அப்படிங்கிறாங்க. வாலைக்கும் சலாமா சொல்லிவிட்டு எப்போம்மா வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. சாயங்காலமாக வந்தேன்த்தா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, நான் நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியாம்மா, ஏம்மா இப்படிலாம் அடிக்கடி வரதில்ல அப்படின்னு கேட்குறாரு. நல்லா விசாரிக்கிறாங்க, பேசுகிறாங்க. நல்லா இருக்கப்பா, எங்கப்பா வரணுன்னு தான் நினைப்பேன், வேலை வந்துடும், சரி அடிக்கடி வந்து போயிட்டு இருமா அப்படின்னதோ. நன்னா பேத்தி கேட்குது. நன்னா இந்த விசாரிப்புலாம் அப்புறம் வச்சுக்கோங்க, இப்போ நான் உங்களை சிரிக்க வச்சேன்னா இல்லையா அப்படின்னு கேட்குது ஜோரா. ஆமாப்பா, ஆமாண்டி எங்கன்னு அப்படிங்கிறாரு. அப்போ எனக்கு 10,000 ரூபா கொடுக்கணும்ல, உன்னை சிரிக்க வச்சா 10,000 கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, கொடு அப்படின்னு கேட்குது. துடுக்கா கேட்குது. மரணித்து போய் செல்லரித்து கிடந்த நிழற்பட சிரிப்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழுந்து ஒன்றாய் ஒருமுகமாய் சிரித்தன சிராஜின் அகத்திலும் முகத்திலும். ஹான்னு முடிச்சிருக்கிறார். ஒரு நல்ல கதை. ஒரு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறதுக்குள்ள இந்த மனிதர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு, என்னென்ன மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறோம் அப்படின்றப்ப இது ஒரு வித்தியாசமான வேலை. இந்த வேலையை பார்க்குற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு கதையாக, ஒரு சிரிப்பு வந்து அந்த மனிதனுடைய வாழ்க்கையை வந்து நம்மகிட்ட பேசுகிற மாதிரி ரொம்ப அழகாக இந்த கதையை எழுதியிருக்கிறாரு பாபு கனிமகன். முல்லை சிறுப்பாலே அப்படின்னு ஒரு தலைப்போட இன்று இந்த கதையை உங்களோட பேசியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.